வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பாங்காங்கில் தாய்லாந்து பிரதமரை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கேற்புடன் பாங்காங்கில் நாளை நடைபெற உள்ள பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் வளமான திறந்தநிலை பிம்ஸ்டெக் பிராந்தியம் என்பது குறித்து விவாதங்கள் இடம்பெற உள்ளன. மக்களவையில் நேற்று இரவு நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்கள் மற்றும் ஒப்புதலுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவ மாணவர்களுக்கான 3 நாள் கனாய்சன்ஸ் மாநாடு நாளை தொடங்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை பாங்காங்கில் இருதரப்பு உறவுகளின் அனைத்து அம்சங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மறு ஆய்வு செய்தார். இருதரப்பு உறவுகளில் உத்வேகத்தை தூண்டுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிராந்திய மற்றும் பலதரப்பு பிரச்சனைகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். 2016ஆம் ஆண்டு தாய்லாந்து மன்னர் 9ஆம் ராமரின் 70 ஆண்டு ஆட்சியை குறிக்கும் வகையில் அந்நாட்டு அரசால் வெளியிடப்பட்ட சரியான பாலி உச்சரிப்புடன் கூடிய திரிபிடகம் என்னும் பௌத்த புனித நூலின் பிரதியை தாய்லாந்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பரிசளித்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே 6 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. தகவல் தொழில்நுட்பம், கைவினை கைத்தறி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் இதில் அடங்கும். முன்னதாக இன்று காலை பாங்காங் விமான நிலையத்தில் வந்திறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடியை தாய்லாந்து துணை பிரதமர் வரவேற்றார். தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தாய்லாந்தில் உள்ள இந்திய சமூகத்தினரும் பிரதமர் தங்கியுள்ள விடுதியில் அவரை சந்தித்து பாரம்பரிய கார்பா நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளித்தனர். தாய்லாந்தில் தமக்கு அளிக்கப்பட்ட அன்பான வரவேற்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்தார். இப்பயணத்தின் போது இந்தியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பு உறவுகளை வலுப்படுத்த தாம் ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பாங்காங்கில் தாய்லாந்து ராமாயண நாடகத்தையும் பார்த்து ரசித்தார். ஆசியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் மனங்களையும் மரபுகளையும் ராமாயணம் தொடர்ந்து ஒருங்கிணைப்பதாக சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். பிரதமரின் தாய்லாந்து பயணம் மற்றும் பிம்ஸ்டெக் மாநாடு குறித்து கூடுதல் விவரங்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கேற்புடன் பாங்காக்கில் நாளை நடைபெற உள்ள 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் வளமான நெகிழ்வுத்தன்மையுடன் கூடிய திறந்த நிலை பிம்ஸ்டெக் பிராந்தியம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் முக்கிய விவாதங்கள் இடம்பெற உள்ளன. 2030ஆம் ஆண்டிற்கான பாங்காக் தொலைநோக்கு அறிக்கை இம்மாநாட்டில் வெளியிடப்படும். பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு இடையிலான புகழ்மிகு அறிஞர்கள் குழுவின் அறிக்கையும் மாநாட்டின் போது ஏற்கப்படும். 2016 மற்றும் 19ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தாய்லாந்து செல்வது இது 3வது முறையாகும். இப்பயணத்தின் போது அவர் பாங்காக்கில் தாய்லாந்து மன்னர் மற்றும் ராணியையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பாங்காங்கில் இருந்து 3 நாள் பயணமாக இலங்கை செல்கிறார். இலங்கை அதிபரின் அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பதவி காலத்தில் இலங்கை செல்வது இது 4வது முறையாகும். அண்டை நாடுகளுக்கு முதலிடம் அளிப்பதான இந்தியாவின் கொள்கையில் ஒருங்கிணைந்த பகுதியாக இலங்கை திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. எவரெஸ்ட் சிகரத்திற்கான இந்திய ராணுவ குழுவினரின் மலையேற்ற பயணத்தையும் கஞ்சன்ஜங்கா சிகரத்திற்கான இந்தோ நேபாள் கூட்டு ராணுவ குழுவினரின் மலையேற்ற பயணத்தையும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியிலிருந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அதி உயர மலையேற்ற சாகசத்தில் இந்தியாவின் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தி இளைஞர்களை ஊக்குவிப்பதாக இப்பயணங்கள் அமையும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். எவரெஸ்ட் சிகரத்திற்கான இந்திய ராணுவத்தின் மலையேற்ற குழுவில் லெப்டினன்ட் கர்னல் மனோஜ் ஜோஷி தலைமையில் 34 மலையேற்ற வீரர்களும், கஞ்சன்ஜங்கா சிகரத்திற்கான இந்தோ நேபாள் கூட்டு ராணுவ குழுவில் கர்னல் சாப்ராஸ் சிங் தலைமையில் 18 மலையேற்ற வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர். பொது சேமநல நிதி என்னும் PPF கணக்குகளில் வாரிசுதாரர் விவரங்களை மாற்றுவதற்கான 50 ரூபாய் கட்டணத்தை ரத்து செய்யும் வகையில் சேமிப்புகளை பெருக்குவதற்கான அரசின் பொது விதிமுறைகளை மத்திய நிதியமைச்சகம் திருத்தி அமைத்துள்ளது. இதற்கான அரசிதழ் அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
மக்களவையில் நேற்றிரவு நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்கள் மற்றும் ஒப்புதலுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினருடன் விரிவான முறையில் ஆலோசித்து கூட்டு நாடாளுமன்ற குழுவிலும் விவாதித்த பின்னரே அரசு இம்மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். வக்ஃப் வாரியங்கள் தொடர்பான சொத்துக்கள் குறித்து மட்டுமே இம்மசோதாவில் பேசப்படுவதாகவும், முஸ்லிம்களின் மத நடைமுறைகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மசோதா குறித்த எதிர்க்கட்சிகளின் ஆட்சேபனைகளை அவர் நிராகரித்து, வக்ஃபு சொத்துக்களின் நிர்வாகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் தலையிடுவார்கள் என்பது சரியல்ல என்றும், வக்ஃபு சொத்துக்களால் முஸ்லிம்கள் மட்டுமே பயன்பெறுவார்கள் என்றும் கூறினார். புதிய மசோதாவின்படி வக்ஃப் வாரியத்தில் அனைத்து முஸ்லிம் சமுதாய பிரிவுகளின் பிரதிநிதிகளும் பெண்களும் இடம்பெறுவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். காங்கிரஸ் உறுப்பினர் டாக்டர் சையத் நசீர் உசேன் மசோதாவை ஆட்சேபித்து அவையில் பேசுகையில், சமூகத்தை பிளவுபடுத்த பிஜேபி முயல்வதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தான் மக்களை தவறான பாதையில் இட்டுச் செல்வதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இடையிட்டு கூறினார். குறிப்பிட்ட சமூகத்தினரை குறிவைக்கும் விதத்தில் மசோதா அமைந்திருப்பதாக திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா எதிர்ப்பு தெரிவித்தார். இம்மசோதா மத சார்பின்மை மற்றும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் அவர் கூறினார். சீர்திருத்தம் என்ற பெயரில் வக்ஃப் வாரியங்களின் அடையாளமே சிதைக்கப்படுவதாக திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு முகமது நதிமுல் ஹக் குற்றம் சாட்டினார். ஆயினும் ஏழை முஸ்லிம்களின் நலன்களை மேம்படுத்தவே பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக பிஜேபி உறுப்பினர் திரு ராதா மோகன்தாஸ் கூறினார். விவாதங்கள் தொடர்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலரும் வக்ஃபு திருத்த மசோதாவை வரவேற்றுள்ளனர். மத்திய மாநில வக்ஃபு வாரியங்களில் தற்போது நிலவும் ஊழல், தவறான நிர்வாகம், சட்டப்பூர்வ மேற்பார்வையில் பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளை தீர்க்க இம்மசோதா உதவிகரமாக இருக்கும் என்று சட்டம் உள்ளிட்ட பல்வேறு அறிவுசார் துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். சட்டத்துறை நிபுணரும் கர்நாடக சிறுபான்மையினர் ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான திரு அன்வர் மணிப்பாடி ஆகாஷ்வாணி செய்தியாளரிடம் பேசுகையில், வக்ஃப் வாரிய முடிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்நிலை நீதிமன்றங்களை அணுகும் அதிகாரத்தை இம்மசோதா வழங்குவதாக கூறினார். வக்ஃபு வாரியங்களின் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை கொண்டுவர புதிய மசோதாவினால் ஏதுவாகும் என்று அகில இந்திய பஸ்மாந்தா முஸ்லிம் மஹாஜ் அமைப்பின் தலைவர் திரு ஷாரிக் அதீப் கூறியுள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் நாளை தொடங்கும் 7ஆம் ஆண்டு கனாய்சன்ஸ் மாநாட்டில் நாடெங்கிலும் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு கருத்தரங்கம், பயிலரங்கம், ஆய்வறிக்கை தாக்கல் மற்றும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நேகி, ஆராய்ச்சி புல தலைவர் டாக்டர் தாப்பா ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 3 நாள் மாநாட்டின் தொடக்க விழாவில் இந்திய பொது சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் சஞ்சய் ஜோட்பே தலைமை விருந்தினராக பங்கேற்கிறார். ஜிப்மரில் பயின்று தற்போது அவரவர் மருத்துவத்துறையில் உயர்ந்த இடத்தை எட்டியுள்ள டாக்டர் மது சசிதர், டாக்டர் சமீர் பக்ஷி மற்றும் புகழ்பெற்ற இதர நிபுணர்களின் சிறப்பு உரைகளும் மாநாட்டில் இடம்பெற உள்ளன. நாடெங்கிலும் உள்ள மருத்துவ மாணவர்கள் தங்களின் கல்வி சிறப்பு, ஆராய்ச்சி திறன், மருத்துவ விவேகத்தை வெளிப்படுத்தும் அரங்கமாகவும், புதிய திறன்களை நிபுணர்களிடமிருந்து நேருக்கு நேர் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாகவும் கனாய்சன்ஸ் மாநாடு அமையும் என ஜிப்மர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக இன்று மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் பெறப்பட்டதைத் தொடர்ந்து தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் மற்றும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பநாய் உதவியுடன் உடனடி சோதனை மேற்கொண்டு இது வெறும் புரளி என்பதை உறுதிப்படுத்தினர். தமிழகத்தில் சவுக்கு சங்கர் வீட்டில் மர்ம நபர்கள் புகுந்து பொருட்களை சூறையாடிய விவகாரத்தில் முறையான நடவடிக்கை இல்லாததை கண்டித்து மர்ம நபரால் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, கர்நாடகா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அடுத்த 4-5 நாட்களில் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் வெப்ப அலை வீச வாய்ப்பில்லை என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் முதுநிலை விஞ்ஞானி திரு ஆர்.கே. ஜெனாமணி இன்று புதுடெல்லியில் ஆகாஷ்வாணி செய்தியாளரிடம் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பாங்காங்கில் தாய்லாந்து பிரதமரை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கேற்புடன் பாங்காங்கில் நாளை நடைபெறவுள்ள பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் வளமான திறந்த நிலை பிம்ஸ்டெக் பிராந்தியம் என்பது குறித்து விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. மக்களவையில் நேற்றிரவு நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்கள் மற்றும் ஒப்புதலுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவ மாணவர்களுக்கான 3 நாள் கனாய்சன்ஸ் மாநாடு நாளை தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.